2025 26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த 3 கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை, எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். மகர ராசி புதன் மகாதசை. இந்த புதன் தசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யுமா? 6ஆம் அதிபதி தசை அப்படிங்கிறதும் பாக்கியஸ்தானாதிபதி அப்படிங்கிறதும் இந்த புதன். இந்த 6க்கும் 9க்கும் உடைய கிரகம் நன்மை செய்யுமான கண்டிப்பாக நன்மை செய்யும். ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறது சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும், பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னாக்கா பாக்கியஸ்தானாதிபதி தசை. ஆனால் 7 சனியில் நிறைய தொந்தரவுகளை பார்த்துருப்பீங்க, பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. இது ஏன்னாக்கா 6க்குடைய பலன்களை இந்த சனி பகவான் கொடுத்துருக்கும், 9க்குடைய பலன்களையும் கொடுத்துருக்கும். இந்த மகர ராசி 3 நட்சத்திரங்கள், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் இந்த புதன் தசை அப்படிங்கிறது வரும்? இது வயதான காலகட்டத்தில் தான் வரும். 60 வயசுலேருந்து 90 வயசு 95 வயசுக்குள்ள இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது வரும். 35 வருஷமானு கேட்காதீங்க, 17 வருடங்கள் தான் இந்த தசை. உங்களுடைய வயதுக்கு தசா புத்தி இருப்புகளுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த புதன் மகா தசை அப்படிங்கிறது 60 வயசுலேருந்து 95 வயசுக்குள்ள இந்த புதன் மகா தசை அப்படிங்கிறது வரும். இது வயதான காலத்தில் வரக்கூடிய தசை. சனி தசையிலே நல்லா இருந்திருக்கலாம், சனி தசையில் ஒரு சில பேர் நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்த்துருக்கலாம். ஆனால் புதன் தசை வந்த பிறகு கஷ்டத்தை கொடுத்துருக்கும், நிறைய கவலைகளை கொடுத்துருக்கும், கண்ணீர் வடிச்சிருப்பீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். ஒரு சில பேர் நல்லாவும் இருந்திருக்கிறாங்க புதன் தசையில். சனி தசையில் பாடாப்பட்டுங்க, புதன் தசையில் நல்லா இருக்கிறேன், புதன் எவ்வளோ மேல் எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் புதன் தசை ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் நல்லா இருந்ததுங்க, அதன் பிறகு ஏதோ இப்போ சமீபத்தில் அந்த புதன் முடிகிற தருவாயில் ரொம்ப பிரச்சனை கொடுத்துச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? புதன் அப்படிங்கிறவர் மறைமுக சுப தொடர்பு அவயோகம் செய்யக்கூடிய இடம். இந்த 3 இடத்துல இருந்துச்சுனாக்கா, மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா அந்த தசை நல்லது பண்ணிடும். அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா நல்லது பண்ணாது. அவயோகம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னாக்கா ராசிக்கு 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல இருக்கிறது. இன்னொன்று சூரியனோட பக்கத்துலேயே இருக்கும், எப்பவுமே போய் வக்கரமாயிடும், இல்லைன்னா அஸ்தங்கமாயிடும். அது மாதிரி அப்போ அந்த காரகத்துவம் இழந்துடும், பாகிஸ்தானத்துக்கு உண்டான காரகத்துவம் இழந்துடும். அதிகப்படியாக கடனுக்கு உண்டான பிரச்சனை கொடுத்துரும், வழக்குகளை கொடுத்துரும், அது மாதிரி கொடுத்துரும். அதனால வக்ரமாகக்கூடாது, 6, 8, 12 ஆகிய இடங்களை மறையக்கூடாது. வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இந்த புத பகவான் தசை அப்படிங்கிறது உக்காரக்கூடாது. அது மாதிரி அமர்ந்தாலும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது கடுமையான கெடுபலன்களை கொடுத்துரும். எப்படி இருக்கோ இப்போ 3 தரப்பான மக்கள், ஒரு சிலருக்கு புதன் தசை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேருக்கு ஆவரேஜாக போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேருக்கு புதன் தசையே முடியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு நபருக்கும் சரி, இந்த 3 தரமான நபர்களுக்கும் சரி, 7 சனி வரும்போது பிரச்சனை கொடுக்கும்.
நல்லா இருக்குது தசை, சூப்பராக போயிட்டுருக்கு, நல்லா இருக்குது எனக்கு புதன் தசைங்கிறது, நல்ல வளர்ச்சி ஆரம்பத்துலேருந்து அப்படின்னு சொன்னவங்களுக்கும் 7.5 சனி பிரச்சனை கொடுத்துருக்கும். மறைமுக சுப தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை கொடுத்துருக்கும். அவயோகம் செய்யக்கூடிய தசை நடத்தக்கூடிய நபர்களுக்கும் சொல்ல முடியாத கஷ்டங்களை கொடுத்துருக்கும். ஏன்னா இது கொடுக்கறது இந்த பாகிஸ்தானாதிபதி கிடையாது, 7.5 சனி. இது வரைக்கும் நடந்தது இந்த 7.5 வருஷமாக 2018 அதில் இருந்து இது வரைக்கும் நடந்தது எல்லாமே கொடுத்தது எல்லாமே சனி பகவான் தான், இந்த புதன் கிடையாது. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புதன் தசையே வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ புதன் தசை எப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும்? சனி பகவானுக்கு நட்பு கிரகம் இந்த புதன். இதே மாதிரி சனி பகவானுக்கு நட்பு கிரக லக்னமாக வந்தீங்கன்னாக்கா 6 லக்னங்கள், அது ரிஷப லக்னம், துலா லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், இன்னொன்று கும்ப லக்னம், மகர லக்னம். இந்த 6 லக்னங்களுக்கு இந்த புதன் அப்படிங்கிறது நன்மை செஞ்சிடும். அப்போ முதல் 10 வருஷம் நல்லா இருந்துடும் அவங்களுக்கு. முதல் 10 வருஷம் கிட்டத்தட்ட நல்லா இருந்துடும். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா சுப தொடர்பு, சுபர்களோட சேர்க்கை, லக்னாதிபதியோட சேர்க்கை இது மாதிரி இருந்துச்சுனாக்கா, ஆட்சி உச்சம் அது மாதிரி இருந்துச்சுனாக்கா 17 வருஷங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அந்த 17 வருஷத்தில் எந்த வருடத்தில் இருக்கிறீங்க, எத்தனை வருடங்கள் நீங்கள் கடந்து நிற்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே அந்த லக்னத்துக்கும் கெடுபலன் செய்யக்கூடிய இடம் எதுனாக்கா, அதாவது இந்த 6 லக்னங்களுக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுன்னா கெடுபலன்களை கொடுத்துரும், நல்ல பலன்களை கொடுக்காது. ஏன்னா இந்த லக்னமாக வந்துட்டேன், நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 10 வருஷம் 17 வருஷம் நல்லது பண்ணுன்னு சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே நல்லது பண்ணல அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைஞ்சிருக்கும், அப்படி இல்லைன்னா வக்கரமாக இருக்கும். இது மாதிரி இடங்கள்ல இருந்துச்சுனாக்கா அந்த அந்த தசைங்கிறது நல்ல பலன்களை கொடுக்காது, 7.5 சனியில் கெடு பலன்களை அதிகமாக கொடுத்துரும். ஆனால் அந்த லக்னங்களுக்கு இப்போ நல்லாவே இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. இப்போ 7.5 சனி மட்டும்தான் கஷ்டத்தை கொடுத்துச்சு. இப்போ பின்னாடி வரக்கூடிய அந்த 7 வருடம் இருக்கு இல்லையா, செவ்வாய் புத்தியில் ஆரம்பிச்சு, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, இந்த 4 கிரக புத்திகள் உங்களுக்கு நன்மை செய்யாது. அதாவது சனி பகவானுக்கு நட்பு கிரக லக்னமாக வந்துட்டீங்கன்னாக்கா பின்னாடி வரக்கூடிய 7 வருடங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துரும். 7.5 சனி முடிஞ்ச பிறகு பின்னாடி அந்த 7 வருஷத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும், குடுக்கல் வாங்கல். ஏன்னா 60 வயசுக்கு மேலே தொழிலில் இருப்பீங்க, இல்லைனா ஒரு சாதாரண ஒரு வேலையில் இருப்பீங்க, ஓய்வில் கூட ஒரு சில பேர் இருக்கலாம். ஏன்னா ஓய்வில் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் குடும்ப ரீதியாக நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். பூர்வீக சொத்து, சொத்து சம்மந்தமாக, இடம் சம்மந்தமாக, வாரிசுகள் வழியில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். அந்த பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு நினச்சாக்கா இதில் அந்த பின்னாடி வரக்கூடிய 7 வருடங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். நீங்கள் தான் அதை எப்படியாவது ஹேண்டில் பண்ணணும், அதில் சமாளிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. இது இந்த லக்கணங்களுக்கு இப்படி தான். அதே சனி பகவானுக்கு பகை கிரக லக்கணமாக வந்துட்டிங்கனாக்கா, சனி பகவானுக்கு பகை கிரக லக்கணம் அப்படின்னாக்கா அந்த லக்கணங்களுக்கு புதன் நன்மை செய்யாது. இப்போ மேஷ லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இது நியூட்ரலு. இது குரு பகவான் நட்பு கிரகம் தான், நியூட்ரல்னு சொல்லலாம். ஆனால் புத பகவானுக்கு பகை கிரகம். அதே மாதிரி சூரிய சந்திரன் வீடு, 2 வீடு, இந்த மாதிரி இந்த 6 லக்னங்களுக்கு இந்த புத பகவான் தசை வந்துச்சுனாக்கா முதல் 10 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துட்டு பின்னாடி 7 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும். நீங்கள் சனி பகவானுக்கு நட்பு கிரக லக்கணத்தில் இருக்கிறீங்களா, அந்த லக்கணமாக உங்களுக்கு வருதா, இல்லை சனி பகவானுக்கு பகை கிரக லக்கணமாக வரீங்களா, உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துங்க. சனி பகவானுக்கு நட்பு கிரக லக்கணமாக வந்தால் பின்னாடி வரக்கூடிய 7 வருஷத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முன்னாடி 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ நல்லாவே இருக்கும். இப்போ இந்த 7 சனி விடுதலை வச்சு இப்போ சூப்பராக இருக்கும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் இதெல்லாம் வரும், தொடர்புகள் நல்லா இருக்கும், அதாவது கான்டாக்ட் இருக்கு இல்லையா, தொழில் ரீதியாக எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். வேலை ரீதியாக, உடல்நலம் எல்லாமே நீங்கள் என்னென்னலாம் பிரச்சனையை சந்திச்சுட்டு வரீங்களோ, ஏன்னா 6ஆம் அதிபதினாக்கா எப்படியும் கடன் இருக்கும், கடன் இல்லாத மனிதனே இருக்க முடியாது இந்த புதன் தசையில். இப்போ கடன் அமைப்பு தேர்றது, நோய் நொடி பிரச்சனைகள், தொழில் ரீதியாக ஏற்றம், கொடுத்த பணம் வர்றது, இது எல்லாமே இந்த 10 வருடத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சனி பகவானுக்கு நட்பு கிரக தசைக்குள்ள இருந்தீங்கன்னாக்கா, சனி பகவானுக்கு நட்பு கிரக லக்னமாக அந்த 10 வருடத்துக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா. ஆனால் 11 வருடத்துலேருந்து இந்த 7 வருடங்கள் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது செவ்வாய் புத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். செவ்வாய் புத்தி ஆரம்பித்து 11 வருடத்துலேருந்து 17 வருடத்துக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நடக்கிறது உங்கள் கையில், நீங்கள் பார்த்து தான் பண்ணிக்கணும்.
அதே சனி பகவானுக்கு பகை கிரக லக்னமாக வந்தீங்கன்னு வச்சிங்களேன், முதல் 10 வருடத்தில் இருக்கிறீங்க. இப்போ 7 சனி முடிஞ்சிச்சு, எல்லாமே நல்லது நடக்கும், கொடிகட்டி பறப்பீங்க, அந்த ராஜயோகம் அடிக்கும், இது அடிக்கும், அது அடிக்கும், நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னா அந்த 10 வருடத்துக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த 10 வருடத்துக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணீங்க. ஒரு பிஸ்னஸ் வந்து உடனே விருத்தி பண்ணணும், பெருசாக பண்ணணும், முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த 10 வருடத்துக்குள்ளே கொஞ்சம் நிதானத்தோடு போகிறது நல்லது. ஏன்னா புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் அவயோக கிரகமாக வந்துச்சுனாக்கா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துரும். பின்னாடி வரக்கூடிய 7 வருடத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதை 11 வருஷம் முடிஞ்சு 10 வருஷம் முடிஞ்சு அதன் பிறகு 7 வருஷத்தில் இருந்தீங்க அப்படின்னா, இந்த புதன் தசையில் பின்னாடி வரக்கூடிய 7 வருடத்தில் இப்போ 7 சனி முடிஞ்சிச்சு. ஏற்கனவே அந்த 10 வருடத்தில் ஒரு காட்டியிருக்கோம் அந்த 7 சனிங்கிறது. இப்போ 7 சனி விடுதலை ஆகிடுச்சு, உடனே ஒரு வேலை கிடைக்கும், ஒரு தொழில் ரீதியாக ஏற்றம், நிறைய வளர்ச்சி. உடனே உங்களுக்கு அந்த சனி பகவானுக்கு பகை கிரக லக்னமாக வந்தா, நான் சொல்கிறது விருச்சிக லக்னம், மேஷ லக்னம், சந்திரன் சூரியன் லக்னம், இந்த லக்னத்துக்கெல்லாம் இந்த புத பகவான் நன்மை செய்யாது 10 வருடங்கள் கெடுதல் கொடுத்துட்டு பின்னாடி வரக்கூடிய 7 வருடங்கள் இருக்கு இல்லையா, செவ்வாய் புத்தி நல்லது செய்யும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய், ராகு, குரு, சனி புத்தி மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா சனி புத்தியாக டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னாக்கா கடைசியில் சனி புத்தி மட்டும் நிறைய பேர் கஷ்டத்தை கொடுக்கும். அந்த 7 வருடத்தில் இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி. அந்த பின்னாடி வரக்கூடிய 7 வருடத்தில் இருந்தீங்கன்னாக்கா சனி பகவானுக்கு பகை கிரகம் லக்னமாக வந்து சிறப்பான ஏற்றங்கள் உண்டு. உடனடியாக நோய் நொடி பிரச்சனை அது இதுன்னு எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு புதன் தசையில் சனி புத்தி அது மட்டும் டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா புதன் தசை சனி புத்தி, புதன் சனி நட்பு கிரகம் தான். ஏன் அந்த சனி புத்தி மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுது? அதான் சனியோட வீட்டுக்கு புதன் 6ஆம் அதிபதியாக வருவார். அந்த 6ஆம் இடத்துக்கு இவர் 8ஆம் இடமா வரார். இப்போ அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் 6, 8 சம்மந்தப்படுறதுனால புதன் தசையில் சம்பாதிச்சது எல்லாமே அந்த புதன் தசை கடைசியில் வரக்கூடிய சனி புத்தி இருக்கு இல்லையா, அது மொத்தமாக காலி பண்ணி விட்டுரும். சனி புத்தி நடக்குதா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா சனி புத்தியில் நிறைய கெடுபலன்களை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நல்ல யோகத்தையும் கொடுக்கும், அதுலேயே நான் மாற்று கருத்து சொல்லலை. இப்போ சனி புத்தி நல்லா இருந்துச்சுனாக்கா பின்னாடி அடுத்து கேது தசைங்கிறது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அந்த 7 வருடம் சிறப்புன்னு நீங்கள் இந்த சனி புத்தியிலே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சனி புத்தி எப்படி போகுது? நல்லா இருக்குது சார், சனி புத்தி ஆரம்பித்த பிறகு நல்ல ஒரு வளர்ச்சி சார், சனி புத்தியில் தான் நல்லா இருக்குது இப்போது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த கேது தசை 7 வருஷம் உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள் அந்த சனி அந்த கடைசியில் கொடுத்துச்சுனாக்கா, அதாவது புதன் தசையில் கொடுத்துச்சுனாக்கா கேது தசை உங்களுக்கு நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம். இது வந்து நிறைய டீட்டெயில் இருக்குது, பேச பேச அது போயிட்டே இருக்கும். ஏன்னா புதன் தசையை பற்றி நிறைய பேசலாம். புதனை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா எல்லா கிரகத்துக்கும் வந்து சுக்கிர புத்தியில் சென்டர் பகுதி பிரியும், ஆனால் புதன் மட்டும் செவ்வாய் பிரியும். ஏன்னாக்கா புதனுக்கு கடுமையான பகை கிரகத்தை வச்சு தான் நம்ம சென்டர் பகுதி பிரிக்கணும். செவ்வாய் புத்தி, அந்த செவ்வாய் புத்தியிலேருந்து தான் பின்னாடி 7 வருடங்கள் அப்படிங்கிறது கஷ்டத்தை கொடுக்கும். முன்னாடி கூட அந்த 10 வருடத்தில் சந்திரன் சூரியன்லாம் வந்துடுது, அதெல்லாம் வந்து ஏன் கஷ்டத்தை கொடுக்கல? டோட்டலாகவே புதனோட லாக் ஆகிடும். நீங்கள் பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், அந்த புத்தி நடத்தக்கூடிய சந்திர பகவான், சூரிய பகவான் எல்லாமே அதுக்குள்ளே அடக்கமாயிடும். டோட்டலாகவே நல்ல நட்சத்திரம் வாங்கிடும், சுபகிரக சேர்க்கை வாங்கிடும். ஏதோ ஒரு வகையில் அந்த 10 வருடம் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும். ஏன்னா புதன் தசை, புதன் புத்தி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கேது புத்தி, சுக்கிர புத்தி, அதன் பிறகு சூரியன், சந்திரன், இது வரைக்கும் நல்லது வந்துடும். செவ்வாய் புத்தியில் தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து சந்திரன்லேயே கூட ஆரம்பிக்கலாம். சந்திரன் சூரியனில் கூட கொஞ்சம் பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே வந்து செவ்வாய் புத்தியில் அதிகமாக பண்ணி விட்டுரும். இது மாதிரி நிறைய இருக்குது. புதனை பொறுத்த வரைக்கும் பேசணும் அப்படின்னாக்கா மணிக்கணக்கில் பேசலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டீட்டெயில் இருக்குது. அதனால் அது வந்து வீடியோ லென்த்தாக போகும், யாரும் பார்க்க மாட்டாங்கன்றதுனால நான் சுருக்கமாக சொல்கிறேன், கொஞ்சம் பதட்டத்தோடு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இதில் இந்த புதன் தசை அப்படிங்கிறது மகர ராசிக்கு இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் இருந்ததோ தசா புத்தி உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, நல்லாவே இருக்குது அப்படின்னாக்கா, நல்ல ஒரு வளர்ச்சி உடனடியாக உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. இந்த வயதான காலத்தில் வரக்கூடிய தசை அப்படிங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள். எங்கேயோ ஒரு இடத்துல பொண்ணை கட்டி கொடுத்துருப்பீங்க, அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் அமையும், வேலை வாய்ப்பு அமையும், எல்லாமே அமையும். ஆனால் அவங்களுக்கு வந்து அஷ்டம சனியோ 7 சனியோ நடக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த தசைங்கிறது சப்போர்ட் பண்ணனாக்கா உங்களுக்கு வந்து தசை நல்லா இருக்குன்ற பட்சத்தில் வாரிசுகள் அடிப்படையில் நல்லா இருப்பாங்கன்றதை எடுத்துக்கலாம். அவங்களுக்கும் அந்த தசைங்கிறது நல்லாயிருக்கும். இடையில 7 சனி அஷ்டம சனி வந்துச்சுனாக்கா இந்த ஒரு பலன்கள் அங்கே கிடைக்காது. அதில் கொஞ்சம் கம்மி பண்ணும்.
ரொம்பலாம் பண்ணாது, கம்மி பண்ணும். இதில் வந்து பூர்வீக சொத்தில் நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். சனி தசையில் பிரிக்க முடியாத சொத்து இப்போ இந்த புதன் தசையில் அந்த பிரச்சனையை கொடுத்து இதில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். அந்த பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பூர்வீக சொத்தில் பஞ்சாயத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும். புதன் தசையில் புதன் தசையை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் இந்த வயதான காலத்தில் வந்தால் கூட இந்த தசைங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி.